எவ்ரிவன் சியூடி பிஜி 2026க்கான ரிசல்ட் நமக்கு அஃபிஷியலாக என்டிஏலேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு மார்க் நல்லா வந்திருந்தாலும் சரி, கம்மியாக வந்திருந்தாலும் சரி, அதை பற்றி வரி பண்ணாதீங்க. வி ஹேவ் என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம எந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும், நம்ம வி வில் டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் திங்க் அபவுட் இட். டோன்ட் வரி அபவுட் யுவர் மார்க்ஸ் டக்கனா. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த எக்ஸாம். யூ ஹேவ் கிவன் யுவர் பெஸ்ட். நமக்கு அதுக்கு மேலே ஒழுங்காக வரலன்னா வி வில் சி வாட் ஆர் த ரெஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் பார்க்காதவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் ரிசல்ட் எங்கே போய் செக் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் போட்டு செக் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ரிசல்ட் கூடவே என்டிஏலேருந்து நமக்கு அஃபிஷியலாக ஒரு புல்லட்டின் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அதில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றதையும் குயிக்காக இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் நம்ம எங்கே போய் செக் பண்ணணும், க்ரோமில் சியூடி பிஜி 2026 நீங்கள் கிளிக் பண்ணாலே அதோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த என்டிஏ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் கரெக்டாக. அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது, டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டுன்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அகெயின் இந்த மாதிரி என்டிஏவோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே உங்களுக்கு இங்கே அகெயின் ஒரு ரெட் கலர் லிங்க் இருக்கும், டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஃபார் எதுக்கு சியூடி பிஜி 2026. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த பாஸ்வேர்ட் அண்ட் என்ன கேப்சா எங்கே இருக்கோ அதை என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. ஃபார்கெட் பாஸ்வேர்ட் கொடுங்க இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லைன்னா. அது கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகும். ஒன் ஆஃப் த கேண்டிடேட்டோட சாம்பிள் டாக்குமெண்ட். ஸோ தே ஹேவ் எடிட்டட் த டீட்டெயில்ஸ். நமக்கு அது தேவையில்லை கரெக்டாக. ஸோ உங்கள் ஸ்கோர் கார்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, மேலே உங்களோட நேமு, ஃபாதர் மதர் நேம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ அது எல்லாமே. அதுக்கு கீழே வந்து நீங்கள் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு எடுத்தீங்க, அதில் எவ்வளோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே 300 மார்க், அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் அப்டைன் பண்ணீங்க அப்படின்றது வந்துட்டு இன் நம்பர் அண்ட் வேர்ட்ஸில் இருக்கும். இவ்வளோ தான் உங்கள் ஸ்கோர் கார்டு. உங்கள் ஸ்கோர் கார்டில் இந்த மீதி டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பர்சனல் டீட்டெயில் மேக்ஸிமம் எந்த சேஞ்சும் இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு வரும். ஓகேவா? இதில் நீங்கள் இந்த பாஸ் மார்க்கா ஃபெயில் மார்க்கா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இது வந்துட்டு ரிசல்ட் நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு சம் ஆஃப் த டீட்டெயில்ஸ் அவங்க புல்லட்டின்ஸில் கொடுத்துருந்தாங்களே, அது என்னன்னு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குயிக்காக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் யூனிக் அப்படின்னா யூனிக் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இது வந்துட்டு இப்போ ஒரே கேண்டிடேட் வந்து 2-3 எக்ஸாமில் கூட எழுதலாம் கரெக்டாக. அப்போ அது டூப்ளிகேட் என்ட்ரிஸில் அந்த மாதிரி இல்லாமல் யூனிக்காக எவ்வளோ பேர் இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இது. லைக் எவ்வளோ ஃபீமேல், மேல், தேர்ட் ஜெண்டர், ஸோ இவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நமக்கு கேட்டகரி வைஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இடபிள்யூஎஸில் யூனிக்காக இவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, 30,851. அண்ட் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26,892. இதெல்லாம் வந்துட்டு யூனிக்காக. இப்போ வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ பேர் அப்படின்றத ஓகேவா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஃபீமேல்ஸ், மேல், தேர்ட் ஜெண்டர் டோட்டல். அங்கே அகெயின் கேட்டகரி வைஸ் இங்கேயும் சேம் டீட்டெயில் தான். எவ்வளோ பேர் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ பேர் அப்பியர் ஆகிருக்காங்க. ஓகே, இப்போ டோட்டலே கம்பேர் பண்ணிங்கன்னா 7 லட்சம் பேர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் 5 லட்சம் பேர் தான் வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரெஜிஸ்டர்ட் அண்ட் அப்பியர்டு அனெக்ஷர் 1ல் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன யூனிவர்சிட்டிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது, இது ரொம்ப முக்கியம். 198 யூனிவர்சிட்டி இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்க டீட்டெயில் படி கரெக்டாக. ஆல்ரெடி நான் சியூடி பிஜி பற்றி தனியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவில் எத்தனை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எவ்வளோ ஸ்டேட்டுன்னு உங்களுக்கு செப்பரேட்டான கவுண்டே போட்டிருப்பேன். அது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். இல்லை நம்ம சேனல்லே சியூடி பிஜிக்குன்னு அஃபிஷியல் பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தமிழ்நாடுக்கெலாம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுன்றதை நான் கிளியராக போட்டிருக்கேன். கோ அண்ட் செக் இட் ஒன்ஸ் இஃப் யூ வாண்ட். ஸோ இது என்னென்ன யூனிவர்சிட்டின்றதையும் அந்த புல்லட்டின் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நமக்கு 45 இருக்குது, ஸ்டேட் 40, கவர்மெண்ட் 24, அதர் ப்ரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியுமே இதில் இருக்குது, 89 இருக்குது. ஓகேவா? இதில் தமிழ்நாட்டில் எந்தெந்த யூனிவர்சிட்டின்னு இருக்குமோ ஐ ஹாவ் மேட் அன் வீடியோ. நெக்ஸ்ட்டு ரூல் ஆஃப் என்டிஏ என்னன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ரிசல்ட் அவ்வளோதான். ஸோ மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் பை பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் இதில் 300க்கு 300 எடுத்திருந்தாலுமே உங்களோட சீட்டு கன்ஃபார்ம் இல்லை. பிகாஸ் இப்போ நீங்கள் 300க்கு 250 எடுத்திருக்கீங்க, நல்ல மார்க்கு. அப்போ எனக்கு சியூடின்லாம் ஆட்டோமேட்டிக்காக சீட் கிடைக்குமானா கிடையாது. அவங்க வந்துட்டு தனியாக ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் வைப்பாங்க. அங்கே வந்துட்டு மேபி ஃபியூ டேஸில் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அகைன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க அதெல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க மெரிட் லிஸ்ட் அனுப்புவாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு. ஸோ அதை மறந்துடாதீங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, அவங்க வந்துட்டு இந்த லிஸ்ட்ட குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோகான்னு எடுத்துக்கோங்க. அதில எவ்ளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க? 1200 5 ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 554 இந்த மாரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லா இதுக்குமே வந்துட்டு நமக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் முக்கியம். நான் எல்லாமே அட்டாச் பண்ணல. உங்களுக்கு சாம்பிளுக்கு இது இந்த டாக்குமெண்ட்ல இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டின்னு இப்போ ஃபைனல் லிஸ்ட் மேபி நமக்கு அஃபிஷியலா முன்னாடி இருந்ததுலேருந்து ஆட் கூட பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் செக் இட் ஒன்ஸ் ஓகேவா? எவ்வளோ நம்பர் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட்டு, டீம்டு, பிரைவேட்டஸ் இது எல்லாத்தையுமே என்னெல்லாம் இருக்குன்றத கிளியரா அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ கோ அண்ட் செக் இட். இது அனெக்ஷர் 2ல வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த அஃபிஷியல் புல்லட்டின்ல. ஓகே. அது மட்டுமே இல்லாம நமக்கு இன்னொரு டீட்டெயில் என்ன குடுத்துருக்காங்கன்னா, டாப் 5 மார்க்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இத வச்சு நீங்க என்ன கெஸ் பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா, கம்மியாகுமா? இப்போ என்னோட மார்க் ரேஞ்ச்லேருந்து நீங்க ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க ஓகேவா? இங்கேருந்து உங்களோட ஹையஸ்ட் மார்க்கோட நீங்க கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க ஒரு 150 எடுத்திருக்கீங்க. ஹையஸ்ட் மார்க் அந்த இதில 300னா அப்போ இட்ஸ் அ டஃப் கரெக்ட்டா? 300 மார்க் வரைக்கும் எடுத்திருக்காங்கன்னா, ஸோ கட் ஆஃப் வந்துட்டு அதிகமாகும். பட் அதே சப்ஜெக்ட்ல வந்துட்டு இன்னொரு சப்ஜெக்ட்ல நீங்க 150 டாப் மார்க்கே வந்து 220 தான் இருக்குன்னா, கட் ஆஃப்ல டிஃபரன்ஸ் இருக்கும். கட் ஆஃப் குறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ இப்போ நீங்க எடுத்திருக்க சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு ஜஸ்ட் ட்ரை டு கம்பேர் இட். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா? எந்த அளவுக்கு எனக்கு வந்து இப்போ டாப் 10 யூனிவர்சிட்டி, டயர் 1 யூனிவர்சிட்டில நம்ம கட் ஆஃப் ஆப்வியஸா அதிகமா இருந்தா தான், நம்ம டயர் 3ல வரதா அந்த மாதிரிலாம் நீங்க கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க் நீங்கள் ரிமைனிங் மார்க்குமே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்றத ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் 194 ஃபர்ஸ்ட் மார்க்னா ஃபிஃப்த் மார்க்கு நமக்கு 175 இருக்குது அந்த மாதிரி. ஸோ ட்ரை டு கம்பேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு எது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் மூவ்லாம் பண்ணலாம். ஸோ வெதர் டவுட் இருந்துச்சுன்னா சியூடி பிஜி ரிசல்ட் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லேயும் யூ கேன் டெக்ஸ்ட் மீ டேரக்ட்லி. வில் see you in next video. Bye bye. Take care.